நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் மாமல்லபுரத்தில் கடற்கரைக்கு செல்லும் பாதை மிகவும் குறுகலாக உள்ளதால் பயணிகள் அதிக அளவில் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பண்டிகை மற்றும் விடுமுறை நாள்களில் லட்சக்கணக்கில் கூட பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இவ்வளவு பேர் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலத்தில் கடற்கரைக்கு செல்லும் பாதை மிகவும் குறுகலாக உள்ளதால் அதிக சிரமத்திற்கு ஆளாவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். இங்கே வந்து இப்போ கடற்கரை சாலை பார்த்தாங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து வரப்போகிற வந்து வழி வந்து ரொம்ப பாதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அகலப்படுத்திட்டு ஒரு கல் வச்சு அதை டைல்ஸ் இதை வச்சு ஒரு பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு புறம் கடற்கரை கோயிலின் சுற்றுச்சுவர், மறுபுறம் கடைகள், இவற்றிற்கிடையே செல்லும் குறுகிய பாதையில் ஆங்காங்கே மின் கம்பங்களும் ஆக்கிரமித்திருப்பதால் ஆபத்து காலத்தில் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை இருக்கிறது. எனவே கடல் அலையில் சிக்கி ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் அகலமான சாலை அமைத்து தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பண்டிகை நாளில் நிறைய கூட்டம் வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக பத்தாது. கொஞ்சம் இடத்த அகலப்படுத்தி கொடுத்தா நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இடம் கொஞ்சம் ரொம்ப அசுத்தமாக இருக்காது, கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் ஒரு கூட்டம் அதிகமாக வந்தாலும் இந்த சைடு ஈஸியாக போயிட்டு வர முடியாது. பெரியவங்களாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடெலாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விசேஷ நாள்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை குறித்து மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவர் கோதண்டபாணியிடம் கேட்டபோது சுற்றுலாத்துறையினர் கடற்கரை கோயிலின் சுற்றுச்சுவரை 10 அடி நகர்த்தினால்தான் சாலையை அகலப்படுத்த முடியும் என்றார். ஆனால் சுற்றுலா கழக அதிகாரி ராமானுஜமோ பாதையோரம் உள்ள கடைகளை பேரூராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தினால் பாதை அகலமாகிவிடும் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.